ஹாய் மக்களே, அடுத்து ஒரு டெலிவரி செக்மெண்ட் தான் சின்னதாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போங்க. நிறைய செக்மெண்ட்டில் கார் போட்டிருக்கோம். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, என்னை நம்பி இத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இதே மாதிரி எத்தனையோ வண்டி வீடியோ எடுக்க முடியாமல் எத்தனையோ வண்டி டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஒரு தடவை இதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எங்களுடைய சர்வீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் தாங்க, கொடைக்கானலில் தான் இருக்கிறாங்க. எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சார் இந்த மாதிரி தான் உங்கள் வீடியோ பார்த்துருந்தேன், எனக்கு உங்களுடைய அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு XUV 500 வேணும், என்னுடைய பட்ஜெட் 6.5 லட்சம் தான் சொல்லியிருந்தாங்க. சார் ஓகேங்க சார், நான் நம்மகிட்ட 2-3 வண்டி நிற்கிதுன்ட்டு எல்லா வீடியோஸும் அனுப்பிச்சிருந்தோம், ஃபோட்டோஸும் அனுப்பிச்சிருந்தேன். சார் பார்த்துட்டு ஒரு வண்டி செலக்ட் பண்ணார். இந்த வண்டி கொஞ்சம் எனக்கு பார்த்து கொடுங்க அப்படின்ட்டு இங்கேருந்து எங்களுடைய மெக்கானிக்கல் டீமோட நாங்கள் கரூர் போயிருந்தோம். கரூர் போய் அந்த வண்டி செக் பண்ணோம். எனக்கு அந்த வண்டியில் மனசுக்கு பிடிக்கலங்க. நான் கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் எல்லாமே ஓகே, ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த வண்டியில் எனக்கு பிடிக்கல. நம்ம இவ்வளோ காசு போட்டு எடுக்கிறோம், ஒரு நல்ல வண்டியாக எடுத்துக்கலாமேங்க சார் அப்படிங்கிறனால வெயிட் பண்ணோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என் ஷோரூமில் நின்ன வண்டிங்க. இந்த வண்டி எங்கள்கிட்ட இருந்தது, ஏன்னா அவங்களுடைய பட்ஜெட் அவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்க பட்ஜெட் வைஸ் அவங்கள எச்சா கேட்கக்கூடாதுங்கிறக்காக நான் விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா டீசல் ஆட்டோமேட்டிக்ங்க, XUV 500 டீசல் ஆட்டோமேட்டிக்கு, வெறும் 63,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி, 16 சிங்கிள் ஓனர் W10 வேரியன்ட். என்ன ரேட்டுக்கு தெரியுங்களா கொடுத்தோம், கடைசியில் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வண்டிக்கு ஒரு போட்டியே நடந்துருச்சுங்க. எல்லோரும் டீலர்ஸ்லேருந்து எல்லாம் சண்டையே சின்ன ஒரு சங்கட்டமே ஆயிடுச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட தான் கொடுப்பேன்னு கொடுத்தாரு. நாங்கள் கொடுக்க வேண்டிய கஸ்டமர் நான் உங்கள்கிட்ட தான் எடுப்பேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு போராடுறக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அகைன் இந்த வண்டி நான் சொல்லியிருந்தேன் சார்கிட்ட, சார் நம்மகிட்டே ஒரு வண்டி நிற்கிது, அது ஆட்டோமேட்டிக்கு நல்லா இருக்கும், அது போக லேட்டஸ்ட்டு, நாளைக்கு உங்களுக்கு ஃபியூச்சரிட்டிக்காகவும் இருக்கும், நல்ல ரேட்டில் வண்டி வந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு, நல்ல ரேட்டுக்கு பண்ணி தராங்க சார். ரேட்டு மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு கிளைண்ட்டும் சொல்லிட்டாங்க, இந்த பக்கம் கொடுத்த கஸ்டமரும் சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் ரேட்டு மென்ஷன் பண்ண முடியல, இது தப்பாக எடுத்துக்க வேணாம். கஸ்டமர் உடனே அட்வான்ஸ் பண்ணாங்க. இந்த வண்டி சொன்னோடனே நைட்டு 8:30 மணிக்கு அட்வான்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சுங்களா, இந்த வண்டிக்கு ஆள் வந்துட்டாங்க. வந்து சேலத்துலேருந்து கஸ்டமர் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த வண்டி நான் எடுத்துகிட்டு போகிறேன் ரெடி கேஷோட. நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன், இல்லைங்க வேறு பக்கம் ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க அட்வான்ஸ் பண்ணுறேன்னு இருக்காங்க. கரெக்டாக என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் ஃபோன் சுவிச் ஆஃபே ஆகாது, அகைன் நான் அங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. ரிட்டன் கஸ்டமரை கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணி நிப்பாட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் 2-3 நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சாருக்கு பார்த்தீங்கன்னா 8.5 லட்ச ரூபா லோன் கேட்டிருந்தார். 8.5 லட்சமும் லோன் பண்ணியாச்சு. தெரியுங்களா உங்களுக்கு இன்னொன்று தெரியுங்களா, சாருக்கு வந்து சேலரி சீட் ரொம்ப கம்மி, ஆனால் நான் 8.5 லட்சமும் லோன் வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாமே ப்ளஸ். ஆனால் அந்த பக்கம் வந்து சேலத்துக்காரங்க ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க, நான் ரெடி காசு கொடுத்து எடுத்துக்கிறேன், எனக்கு வண்டியை கொடுங்க வண்டியை கொடுங்க வண்டியை கொடுங்க. இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட 3-4 பேர் போட்டிங்க. கிட்டத்தட்ட இந்த வண்டியை நாங்கள் இந்த கஸ்டமருக்கு, இப்போ கொடைக்கானல் எடுக்கிற கஸ்டமருக்கு நான் கொடுக்காம இந்த சேலம் கஸ்டமருக்கு நான் கொடுத்துருந்தேன்னா எனக்கு 50,000 ரூபா ப்ராஃபிட் எச்சாவே கிடச்சிருக்கும். ஆனால் இந்த கஸ்டமருக்கு நான் சொல்லிவிட்டேன், இந்த கஸ்டமருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன்ட்டு இந்த வண்டி டெலிவரி கொடுக்குற வரைக்கும் எனக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக போயிட்டாங்க, இந்த வண்டி வச்சுருந்த ஓனர்ட்டே போயிட்டாங்க. எங்கள் ஆஃபீஸில் தான் நிற்கிது, இருந்தாலும் கஸ்டமர்ட்டே டேரெக்டாக போய் நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு நான் ரெடி காசு தரேன் அப்படின்ட்டு. கஸ்டமரும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, தம்பி நான் உங்களுக்காக தான் பண்ணோம், நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, லேட் பண்ணுறீங்க அப்படின்னா. இந்த இதுக்கு லோன் ப்ராசஸ்க்கு ஒரு 3 நாள் டிலே ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் மொத்தமாக 2 நாள்லேயே பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் ஊருக்கு போயிட்டார், சென்னைக்கு போயிட்டார், அதனால் 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு, அதனால டிலே ஆயிடுச்சுங்க. இல்லாட்டி இந்த வண்டி அப்போவும் முடிய வேண்டியது தான், ஸ்பீடாக பண்ணி கொடுத்துருப்போம். இருந்தாலும் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் எனக்கு 50,000 லாபம் தான், நான் இதை பண்ணியிருக்கலாமே, ஏன் அவருக்கு கொடுக்காம இவருக்கு கொடுத்துருக்கலாமே. ஏன்னா எங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை, ஏன்னா அவர் வண்டி பார்க்கவே இல்லைங்க, வீடியோ காலில் மட்டும்தான் பார்த்தாரு. தம்பி உங்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன், மறுபடியும் 2.5 லட்சம் எனக்கு பணம் போட்டு விட்டார். A to Z எல்லாமே பண்ணணும், ப்ராசஸ் போச்சு. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் எனக்கு செட்டில்மெண்ட்டு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையே முடிஞ்சிருச்சு. செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருச்சு சார். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை காலையில் வண்டி கொண்டு வரேன்னா, இல்லைங்க சார் எனக்கு வியாழக்கிழமை தான் நல்ல நாள், வியாழக்கிழமை வண்டி கொண்டு வரணும். ஒரு நாள் டிலே பண்ணிட்டார், ஒரு நாள் வேண்டாம் நீங்களே வைங்கன்னு சொல்லிட்டார் ஷோரூம்லேயே. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவர் ஒரு ஸ்டிக்கர்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தார், ஸ்டிக்கர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவர் வண்டியில் ஒட்டி தான் கொண்டு வர சொல்லிட்டார். அதனால் எல்லாமே A to Z ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க வீடியோ, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருப்பாங்க, அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிட்டு A to Z எல்லாமே பண்ணி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி நீட்டாக கொடுத்தோங்க. டீசல் அடித்தோம், டீசல் முதற்கொண்டு எல்லாமே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஓடுற எல்லா மீட்டருமே வீடியோ பண்ணியிருக்கேன். 2,000 ரூபா டீசல், அதுவுமே சார்ட்ட சொல்கிறேன், சார் 2,000 ரூபா டீசல் அடிச்சிருக்கோம், எங்களுக்கு வரும்போது பேமெண்ட் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அதுக்குமே ஒரு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு கொடைக்கானல். காத்தால 5:45 கிளம்பணும். கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணிக்கெலாம் 9:20 போயிட்டோங்க. வண்டி செம்ம போக்குங்க. நான் லைவ் இந்த XUV பற்றி ஒரு லைவ் வீடியோ போடலான்னு நினச்சேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு இதில் 7 சீட்டருங்கிறது ஆல் ரவுண்டருங்க. இதில் XUV 700 விட XUV 500 தாங்க சூப்பராக இருக்கும். டிரைவர் எங்கள் கூட வந்திருந்தார், டிரைவர் ஷாக் ஆகிட்டார்.
ப்ரோ வேறு மாதிரி போதும் ப்ரோ அப்படின்ட்டு. உண்மையாலுமே ஆட்டோமேட்டிக்கும் சூப்பராங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக் அவ்வளோவா பிடிக்காது, எந்த செக்டர்லுமே எனக்கு ஆட்டோமேட்டிக் பிடிக்காது. ஆனால் எக்ஸ்யூவியில் ஆட்டோமேட்டிக் பட்டை கிளப்பிச்சுங்க. ஹீல்ஸ் எப்படி தெரியுங்களா ஏறிச்சு வண்டி. நான் ஹீல்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, கஸ்டமர் பக்கம்தான், மிஞ்சி போனால் 2 மணி நேரம் ட்ராவல் திருப்பூருக்கு வந்திருக்கலாம், வந்து ரேட்டு பேசியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். என் மேலே இருக்க நம்பிக்கை, இந்த நம்பிக்கையில் தான் அவங்க வந்து நீங்களே பாருங்கள், நீங்களே பேசுங்க. இப்போ வரைக்கும் கஸ்டமர் பார்க்கவே இல்லைங்க. நான் தாங்க கொண்டு போய் கொடுத்தேன், நான் மட்டும்தான் காமிச்சேன், நான் மட்டும்தான் ரேட்டு சொன்னேன், நான் மட்டும்தான் அந்த டெலிவரி செல்லானே நான் தான் போட்டு கொடுத்தேன். ஏன்னா இது எல்லாமே என் மேலே வச்சுருக்கேன் நம்பிக்கை. சார் சொன்னார் ஒரே வார்த்தை, தம்பி உங்கள் பேச்சில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எப்போவுமே கரெக்டாக தான் பண்ணி கொடுப்பீங்கன்ட்டு. அந்த நம்பிக்கைக்காக தான் ஒரு 50,000 ப்ராஃபிட் வர வேண்டியதை கூட நிப்பாட்டிட்டு சாருக்கு டெலிவரி கொடுத்தோம். இந்த வண்டிக்கு அவ்வளோ போட்டி இருந்தாலும் அவர் கடைசியாக வண்டி அப்போ தான் பார்க்குறாரு. கொடைக்கானல் போனதுக்கப்புறம் தான் அவர் வண்டியை பார்க்குறாரு. வண்டி பார்த்தோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக் ஓட்ட தெரியாது, கொஞ்சம் டச் இல்லை, நான் ஓட்டி பழகி ரசிக்கிறோம், அதனால் வண்டி நிப்பாட்டிடுங்க தம்பினாங்க. இல்லைங்க சார், வாங்க சார் வந்து உட்காருங்க சார்ன்ட்டு வண்டி கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் அவர் உட்கார வச்சு சின்ன ட்ராவல் பண்ணி காமிச்சோம். சார் வண்டியில் இதான் ஆப்ஷன்ஸு, இதான் இந்தந்த வேலைகள்லாம் இருக்குது, இந்தந்த சின்ன ஒர்க் இருக்குது, ஃப்ளோர் மேட் போட்டுக்கோங்க. ஃப்ளோர் மேட் நான் சொல்லியிருந்தேன், ஆனால் அவருக்கு அந்த நாள் நல்ல நாளுங்கிறனால டெலிவரி கேட்டார். நான் மலை விட்டு கீழே இறங்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் தம்பி, நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை கொரியர் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீ அவங்க எப்படி ப்ரோக்ராம் தராங்களோ அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணணும். மற்றபடி இந்த வண்டியில் எல்லா ஃபிட்டிங்ஸும் வந்துடுங்க. சன்ரூஃப் எல்லாமே வந்து க்ரூஸ் வந்துடும், ஹீல் ரேம்ப் வந்துடும், எல்லாமே வந்துடும். வண்டி எப்படி தெரியுங்களா போச்சு, பட்டையை கிளப்புச்சுங்க. மைலேஜும் எனக்கு தெரிஞ்சு 15-16 கொடுக்குதுங்க. பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்குங்க. 2 பேர் தான் போயிருந்தோம், நானும் டிரைவரும் தான் போயிருந்தோம். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. வண்டி ஒரு வாப்ளிங் இல்லை. எப்போ கிட்டத்தட்ட டிரைவர் கொஞ்சம் பார்க்காம 2-3 இதில் விட்டுட்டார், குழியில் விட்டுட்டார். ஆனால் வண்டி அந்த சவுண்டே இல்லை, அந்த இருக்கும் அந்த பெருசாக அந்த வாப்ளிங் இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல செக்டரு. ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவரை வச்சு ஒரு ரவுண்ட் அடித்து காமிச்சதுக்கப்புறம் தம்பி நீங்கள் என்ன மாதிரி சொன்னீங்களோ அதை விட நல்லா இருக்குது, எனக்கு ஃபுல் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னோடனே தான் எனக்கு ஒரு ஆத்ம சாந்திங்க, எனக்கு ஒரு திருப்தி. பணத்தை தாண்டி இந்த மாதிரி நிறைய பேர்த்த சம்பாரிச்சு வச்சுக்கணுங்க. அவரு சொன்னது அவர் ஹோட்டல் நடத்துகிறாருங்களாமா கொடைக்கானல், நீங்கள் எப்போ வந்தாலும் என் ஹோட்டலுக்கு தான் வரணுங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசுனால வராதுங்க, காசுனால வராது, இதெல்லாம் அன்புனால மட்டும்தான் வரும். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு எப்படி அவரை பார்க்கும்போது சாக்லேட் எல்லாம் ஸ்வீட்லாம் கொடுத்து என்னை அவ்வளோ ஒரு இதாக பார்த்துட்டேன். சாப்பிட்டு தான் போகணும் நாங்கள், இல்லைங்க சார் லேட் ஆயிரும், அப்புறம் வீட்டுக்கு போகிறக்கு நைட் 9 மணி ஆயிரும் அப்படிங்கிறனால அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டோம். வண்டி பார்த்துக்கங்க, 16 மாடல், ஒரே ஓனர், 60,000 ஓடி இருக்குது. எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள். வண்டியில் ₹1 வேலை கிடையாது, 5 டயரும் புதுசு, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, டென்ட் இல்லை, ஸ்க்ராட்ச் இல்லை, ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகலை, பின்னாடி பம்பர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படி கஸ்டமர்கிட்ட வாங்கி அப்படி கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. கோயம்புத்தூர் நம்பர், ஃபேன்சி நம்பர், சூப்பரான செக்டருங்க. வண்டி நீங்கள் உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிற பாருங்க, ஒரு சின்ன சீட்டு கூட டேமேஜ் கிடையாது. அப்படி புது வண்டி மாதிரி கொண்டு போய் கொடுத்தேன். பார்த்தோன்னே கஸ்டமருக்கு அவ்வளோ சந்தோஷம். சார் இன்ஜின் அவ்வளோ நல்லா இருக்குங்க சார், ஏசிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார்னு சொல்லி உட்கார வச்சு அவர் ரவுண்ட் அடித்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு திருப்தி. ஓகே பாயிண்ட், இந்த வண்டிக்கு 2 சாவி இருந்தது, எல்லாமே ஒப்படைச்சிட்டோங்க. இனி வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு நாங்கள் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இனி ஃபாலோ பண்ணி அவர் வீட்டுக்கு புக்கு போகிற வரைக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். எப்போ அவர் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுத்துகிட்டு தான் இருக்கும். இதுதாங்க உண்மையாலுமே சக்ஸஸ். எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே இல்லைங்க சக்ஸஸ். எனக்கு இந்த சந்தோஷமே போதும். என்னை இதே மாதிரியே நீங்கள் மேலும் வளர வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆதரவு இல்லாட்டி இதெல்லாம் நடந்திருக்காது. உண்மை சொல்கிறேங்க, நேர்மையாக ஒரு விஷயத்தை கரெக்டாக செஞ்சிங்கன்னா அந்த விஷயத்தில் வெற்றி மட்டும்தான். அதனால் தயவு செய்து நேர்மையாக கரெக்டாக ஒரு தடவை ஒரு பொய் கூட பேசாமல் கரெக்டாக சொல்லி பாருங்களேன். உண்மையாலுமே தொட்டதெல்லாம் தொடங்குன்னு சொல்லுவாருங்க எங்கள் அப்பா. அதே மாதிரி தான் எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார். நாங்கள் மல்லிகை கடை ஆரம்பத்தில் இருந்தே எடையை குறைக்கக்கூடாது, விலை ₹1 வச்சு சேர்த்து விற்றுக்கும், தப்பு இல்லை. இடையில மட்டும் எப்பவும் மோசடி பண்ணக்கூடாது, பொருள் எப்போவுமே தரமாக இருக்கணும் அப்படிம்பாரு. அதே மாதிரி தாங்க, எல்லா பொருளும் தரமாக இருக்கும். மார்க்கெட்டில் இன்றைக்கி 12 லட்சம் போயிட்டுருக்குங்க. ஆனால் நம்ம கொடுத்த ப்ரைஸ் என்ன தெரியுங்களா, சொல்ல வேணாங்க, அவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கேன். இந்த ரேட்டுக்கு வண்டி இல்லைங்க. இன்றைக்கி சென்னை வண்டி 11 லட்சம் கேட்குறாங்கங்க. அவ்வளோ சந்தோஷமாக எடுத்தார். லாஸ்ட்டில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி வீடியோ போட இனி ட்ரை பண்ணுறேங்க. மக்களே எப்படிங்க, ரொம்ப நல்லாக்கிங்கிற மாதிரி நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெளியில் வந்தவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் லோன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குங்க. 2வது அட்வான்ஸ் பண்ணவங்க மட்டும் கொஞ்சம் குயிக்காக வாங்க, ஏன்னா நிறைய வண்டி பெண்டிங்கில் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோட 800 வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். எல்எக்ஸி செக்மெண்ட் தாங்க, 2018 மாடல்ஸ் இங்கே ஒன்றில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 53,000 ஓடி இருக்குது. 53,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க.
ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் பவுண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான். சீட் கவர்ஸில் அது டேமேஜ் இல்லை, ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது, ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் மோகோட நல்லா இருக்குங்க. அண்ட் ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜ் 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆல்டோ தான் வேணும் தேர்ந்தெடுக்க சூப்பர் பட்ஜெட்டில் 800 ஒரு நல்ல செக்டரில், அது கோயம்புத்தூர் நம்பரில், அதுவும் லேட்டஸ்ட்டில் அது சிங்கிள் ஓனரில் வண்டி கொண்டு வந்திருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. வைகல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 3,40,000 கேட்குறாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க இதில் இருந்தனால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. கம்பல்சரி ஃபுல் லோனே ட்ரை பண்ணலாம். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க. இதே மாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணுமா, ஸ்க்ரீன் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வெளியூர் இருந்தும் எஸ்பெஷலி வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. எங்களால் வர முடியறதில்ல, கொஞ்சம் டெலிவரி பார்த்து நீங்களே வீட்டுக்கு டெலிவரி கொடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. வண்டி A to Z செக் பண்ணி நீட்டாக வண்டி டெலிவரி கொடுத்துடலாங்க. டோன்ட் வரி, உங்கள் வண்டிக்கு நாங்கள் பொறுப்புங்க. A to Z எல்லாமே செக் பண்ணிடுவோம். வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே அதுவுமே நாங்கள் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவோங்க. இந்த வண்டி எங்களுக்கு 100% திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியே கொடுப்போம். அந்த வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன வேலை இருந்தாலும் எங்களுக்கு சப்போஸ் பிடிக்கலாட்டி நாங்கள் அந்த வண்டி பர்ச்சேஸே பண்ண மாட்டோங்க. எங்களை நம்பி ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் காருக்கு நாங்கள் பொறுப்புங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வேலையும் அது வேலை இல்லைங்க, எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நாங்கள் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துவோம். அதனால தான் இந்த அளவுக்கு இந்த ஃபீல்டில் இவ்வளோ நிலையாக இருக்குங்க. ஒன்ஸ் எங்களோட சர்வீஸை மட்டும் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சஃபாரி ஸ்ட்ரோமில் VX செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். சஃபாரி விட சஃபாரி ஸ்ட்ரோம் தாங்க நல்ல சேல்ஸில் இருக்குது. நிறைய இன்க்வரிஸ் வந்துட்டு இருந்த வெஹிக்கிள் தான் சஃபாரி ஸ்ட்ரோம். யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா VXல 4x2 ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. 2013 மாடல் 2 ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,68,000 ஓடி இருக்குது. 1,68,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் பவுண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க. ABS ஏர்பேக் வேரியன்ட் தான். ரூஃப் ஏசியும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. வைக்கலாம் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குது, ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சஃபாரி தான் வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு சூப்பரான பட்ஜெட்டில் ஸ்ட்ரோம் கொண்டு வந்திருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. வைகல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 4,20,000 தான் கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க இதில் இருந்தனால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. சஃபாரி பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான கேட்டகிரிங்க. நீங்கள் ஓட்டி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 2010, 11, 12 இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம். நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம். 2012 ஒருத்தர் ஒரு வண்டி பார்த்தோம், மிரண்டுட்டாங்க. அவ்வளோ தெளிவாக வச்சுருக்கிறாரு. சஃபாரியில் நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4-5 வண்டிகள் லைவில் இருக்குது. உங்களுக்கு என்ன செக்டரில் வேணாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா Toyota எட்டியோஸில் லீவா வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். வேரியன்ட் தான் 2017 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 53,000 ஓடி இருக்குது. 53,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. எட்டியோஸில் லீவாவில் பெட்ரோல் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ஒரு நல்ல கலரில் வண்டி வந்திருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் கொண்டு வந்துருங்க, சென்ட்ரலாக வந்துருங்க, ABS ஏர்பேக் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குது, ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குங்க. ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ்லாம் ஆவரேஜாக 60-70% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எட்டியோஸ் தான் வேணும் தெரிஞ்சவங்களுக்கு பெட்ரோல் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஹேட்ச்பேக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்களா இருக்கும். வண்டி ஓட்டி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செக்டர்லாம் யோசிக்கவே வேணாம், கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். 5 லட்சம் 6 லட்சம் தாராளமாக ஓடும். மைலேஜ் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு 18 19 கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்குங்க. அந்த 2017, 18, 16 செக்மெண்ட்டில் ஒரு கோல்டன் செக்மெண்ட்டுங்க. வண்டிலாம் ரொம்ப டிமாண்டுங்க. இதெல்லாம் நீங்கள் CNG போட்டிங்கன்னா வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் ஒரு தடவை ஓட்டி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வைகல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 5,25,000 கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. வண்டியில் ₹1 வேலை கிடையாதுங்க. வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாம். ரெடி டு ரைடில் இருக்குது. எனக்கு லீவாக தான் வேணும்னு தரவங்க, அது பெட்ரோல் தான் வேணும்னு தரவங்க, அது லோக்கல் நம்பர் தான் வேணும்னு தரவங்களுக்கு அருமையான பட்ஜெட்டில் ஒரு அருமையான கலரில் தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. 95% இந்த வண்டிக்கெலாம் லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க.
வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ப்ரீஸாவில் ஜட்டியே பெஸ்ட் தான் கொண்டு வந்திருக்கும். ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ஒரு நல்ல கலரில் வண்டி வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் கலருங்க. இது வந்து செரி ரெட்னு சொல்லுவாங்க. 2016 மாடல் 2 ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 80,000 ஓடி இருக்குங்க. 80,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் மேனுவல் தாங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் கீழே சென்ட்ரி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக கேபிஎஸ் ஏர்பேக் அலைவில் எல்லாமே வந்துடுங்க. இந்த எனக்கு தெரிஞ்ச மாருதி செக்மெண்ட்லேயே உருப்படியான கார்னா ப்ரீஸா, எஸ்கிராஸ், சியாஸ் இது 3 தான் டீசலில். அவ்வளோ ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. 18லேருந்து 20 கிலோமீட்டர் தாராளமாக மைலேஜ் கொடுக்கும். 21 இந்த செக்டர் கொடுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் எப்படி தெரியுங்களா இருக்கும். கிலோமீட்டர் எவ்வளோ தெரியுங்களா ஓடும் இந்த வண்டிலாம். 5.5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் தாராளமாக ஓடுங்க. வேலை இல்லாமலே ஓடும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கேட்டகரி. ப்ரீஸாவில் ஒரு நல்ல செக்மெண்ட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டியில் மேட்ச் ஆக்சிடென்ட் இஷ்யூ எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான் இல்லை சிட் கோஸ் போட்டிருக்காங்க. ஈஸி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மொகொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்டில் ஆவரேஜ் 90% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்ட் டச் அப்டேட் ஸ்க்ராச் மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. எனக்கு ப்ரீஸாக தான் வேணும்னு தெரியும். சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல் க்ரோம் ஃபிட்டிங்கோட வண்டி இன்னும் சூப்பராக இருக்குங்க. டியூல் டூன் வேரியண்ட்டு பிளாக் அண்ட் செரி ரெட்டோட ரொம்ப தெளிவாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு 90% இருக்குது. வண்டி எடுத்தால் ₹1 வேலை கிடையாது. லோக்கல் நம்பரில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் திருநெல்வேலி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் ₹7,35,000 கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க இதில் இருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தராங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டீசலில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் லோக்கல் நம்பரில் வண்டி கொண்டு வந்திருக்கும். VDI வேரியன்ட் தான் 2013-14 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓனில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,58,000 ஓடி இருக்குது. 1,58,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேட்ச் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான் கம்பெனி சீட் கோஸ் ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வைக்கிலுக்கு அண்டர்ச்சேஸ் மொக்கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்டில் ஆவரேஜாக 80% இருக்குங்க. அதில் ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டிங் டச் டென்ட் ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் இல்லை. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. டீசல் இன்ஜின் ரொம்ப சூப்பரான செக்மெண்ட்டுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டீசலில் ஸ்விஃப்ட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ரெகுலராக கண்டினியூஸாக வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா டீசல் செக்மெண்ட் எடுங்க. இல்லை நான் மந்த்லி ஒன்ஸ் தான் எடுப்பேன், இல்லை எனக்கு 2 மாதம் ஒன்று ஆகும், இல்லை 4 மாதத்துக்கு ஒருக்கா தான் நான் வண்டி எடுப்பேன்னா பெட்ரோலில் எந்த கேட்டகரி வேணாலும் எடுக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா டீசல் எடுங்க. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணாம், எனக்கு லோக்கலில் தான் ஓட்டுவேன்னா பெட்ரோல் நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க. அந்த டீசல் இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. லோக்கல் நம்பரில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்துருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் திருநெல்வேலி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் ₹4,45,000 கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வேக்னரில் BX செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் லேட்டஸ்ட்டில் வேக்னர் கேட்டிருந்தீங்க. ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. 2025 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது? வெறும் 1100 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வெஹிக்கிள் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. இன்னும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் லைவில் இருக்குங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் பவுண்டோ சென்ட்ரலாக கேபிஎஸ் ஏர்பேக் எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேட்ச் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான் கம்பெனி சிட் கோஸ் ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வைக்கிலுக்கு அண்டர்ச்சேஸ் மொகொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. புது வண்டிங்க. புது வண்டியில் என்ன சொல்கிறதுனே தெரில. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேட்டகிரி. எல்லாம் 4 சிலிண்டர் இன்ஜின். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். லேட்டஸ்ட் வேக்னரும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓல்டு செக்மெண்ட்டு தான் எடுக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். லேட்டஸ்ட்லி நல்ல நல்ல செக்மெண்ட்டில் நல்ல நல்ல பட்ஜெட்டில் வண்டி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஆண்ட்ரோடு இந்த வண்டி ₹8,000 ₹8,45,000 கேட்குறாங்க. நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் சொல்லுறீங்களா? வெறும் ₹6,46,000 தான் கேட்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வெறும் 1100 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு மேலே இப்போ நீங்கள் புது வண்டிங்க, பிராண்ட் நியூ வெஹிக்கல். எனக்கு தெரிஞ்சு ஒரு ₹1,50,000 2 லட்ச ரூபா கம்மியாக கிடைக்கிது. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணித்தரேன். ஃபுல் லோன் ட்ரை பண்ணி கொடுத்துடலாங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நிசான் மேக்னெட்டில் XC செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். நிசான் மேக்னெட் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய செக்மெண்ட்டில் நிசான் மேக்னெட் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. மைலேஜ் வைஸும் சூப்பராக இருக்குது. வண்டி உங்களுக்கு ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. வண்டி பார்க்குறக்கே ஒரு எப்படி சொல்கிறதுனா
ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கில் கொடுத்துட்டாங்க. ஒரு சூப்பரான கேட்டகரி, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 23 மாடல், ஒரே ஓனருங்க, வெறும் 20,000 தான் ஓடி இருக்கு. 20,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான், டேரக்ட் ஆர்சி ஒன்று வைக்கலங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் கேபிஎஸ், ஏர்பேக் எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குங்க. ரெண்டு ரன்னிங் போர்டும் ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ்லாம் ஆவரேஜாக 90% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், டென்ட், ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி உள்ள டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. பேக் பம்பர் மட்டும் போட்டிருக்காங்க, மற்றபடி எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் கிடையாது. ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் போட்டிருக்காங்க, டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா வந்துடும். இந்த கேட்டகரியில் அந்த செக்மெண்ட் எதுவும் வராது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக பார்த்தீங்கன்னா பேக் பம்பர், ஆண்ட்ராய்டு செட், ரிவர்ஸ் கேமரா பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க. ஓட்டி பாருங்கள். வண்டி நான் பர்சனலாக ஓட்டி பார்த்துருந்தோம். வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நிசான் தான் வேணும்னு தெரியுறவங்களுக்கு மேக்னெட்டில் நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். நிசான் கேட்டகரியில் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இன்ஜின் வைஸு குவாலிட்டியாக தான் இருக்கும். நிசான் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெஹிக்கல் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இதை கோட் பண்ணுற பிளேஸ். 6,20,000 தான் கேட்குறாங்க. சூப்பர் ரேட்டுங்க. நேரில் வாங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ஃபுல் லோன் ட்ரை பண்ணித்தரேன். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க. சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸில் ப்ரெஸ்டீஜில் மேனுவல் கொண்டு வந்திருக்கும். ஒரு பெட்ரோல் செக்மெண்ட்டில் கியா கேரன்ஸ் வந்திருக்கு. டீசலில் எல்லாரும் தேடிட்டு இருப்பீங்க. பெட்ரோல் அகைன் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம். 23 மாடல், ஒரே ஓனருங்க. 19,300 ஓடி இருக்குது. 19,300 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் 2025 செப்டம்பர் வரைக்கும் லைவில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் கேபிஎஸ், ஏர்பேக், லைவில் எல்லாமே வந்துருங்க இந்த செக்டரில். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி டச் ஸ்க்ரீன் மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் மொக்கௌண்ட் நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டும் ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு கியா கேரன்ஸ் தான் வேணும், அது பெட்ரோல் செக்மெண்ட் தான் வேணும்னு தெரியுறவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் மதுரை நம்பரில் அருமையான வண்டி கொண்டு வந்துருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. இந்த செக்டருக்குலாம் நீங்கள் சிஎன்ஜி போனீங்கன்னா 20 கிலோமீட்டர் கொடுக்குங்க. ஒரு சூப்பரான கேட்டகரி, ஒரு பர்ஃபார்மன்ஸான வண்டிங்க. வண்டி ஒன்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வெஹிக்கல் லொக்கேஷன் மதுரை. நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வெரி ஃபைனல் 11,50,000 கொடுத்துருவாங்க. அதுக்கு கம்மி கீழே தரமாட்டாங்க. வாங்க, ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசத்தில் கேட்டு பார்ப்போம். வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வண்டிகளை அப்படியே லோன் பண்ணலாம். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க. 11,50,000 லோன் பண்ணி தரேன். நீட்டான செக்டர், மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஜீப் கேம்பஸில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். கேம்பஸ் உண்மையாலுமே ஒரு சூப்பர் கேட்டகரிங்க. டீசல் அருமையான செக்டரு. எஸ்யூவியில் ப்ராடான பெரிய வண்டி தேடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ரேஞ்ச் ரோவர் ஃபீல் வேணும்ப்பா அப்படின்னா ஜீப் கேம்பஸ் எடுங்க. அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, இது 8வது அதிசயம்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த 7 அதிசயம் இருக்குல்லங்க, அந்த மாதிரி இது ஒரு 8வது அதிசயம்னு இந்த கம்பெனியே மென்ஷன் பண்ணுறது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேட்டகரி. இன்ஜின் பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் பட்டை கிளப்புங்க. வண்டி ஒரு தடவை ஓட்டி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 17 மாடல், ஒரே ஓனருங்க. 80,000 ஓடி இருக்குது. 80,000 லோக்கல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபுல்லி டீசல் வேரியன்ட் தாங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் கேபிஎஸ், ஏர்பேக், அளவில் எல்லாமே வந்துருங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழே சென்ட்ரி எல்லாமே வந்துடும். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேட்ச் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்து வெஹிக்கிளுக்கு அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. டயர் பாயிண்ட்லாம் 95% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், டென்ட், ஸ்க்ராட்ச் மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஜீப் கேம்பஸ் தான் வேணுங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான செக்டரில் டீசலில் ஒரு அருமையான கலரில் ஒரு மாஃபியா கார் கொண்டு வருது. ஒரு மாஃபியா கார் தான் சொல்கிறோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குங்க. வண்டி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்களா இருக்கும். வண்டி நீங்கள் ஆக்சிலேட்டரை கால் வச்சிங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு டாப் கேட்டகிரி பர்ஃபார்மன்ஸ். எஸ்யூவியில் ஒரு காம்பேக்டான வண்டினே சொல்லுவேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஒன்ஸு. வெஹிக்கல் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ் 8,70,000 கேட்குறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டாவில் கிளாசிக் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஒரு சூப்பரான செடானில் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கேங்க. அது டீசல் செக்மெண்ட்டு. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்களா இருக்கும். வென்டோவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க. ஒரு சூப்பரான கேட்டகரி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஏரியாவுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு வந்தாலே அப்படியே செடான் காரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டாப்பான காருங்க ஃபியஸ்டாங்கிறது. 2011 மாடல், ஒரே ஓனருங்க. டீசல் செக்மெண்ட்டு 140 ஓடி இருக்குது. 140 லோக்கல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க.
ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் டீசல் வேரியன்ட் தான். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவுண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பிளேஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். அண்டர் செஸ் மகோண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் கூட ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்டில் ஆவரேஜாக 80% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபோர்ட் ஃபியஸ்டா தான் வேணும், டீசல் தான் வேணும்னு தேடுறவங்களுக்கு அருமையான செக்டரில் சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொகேஷன் ஈரோடு. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 2,60,000 கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா டியூவி 300 T10 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே டாப் இன் வேரியன்ட் தாங்க. டியூவி 300 ஒரு சூப்பரான கேட்டகரிங்க. நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்துக்கும் மென்ஷன் பண்ணி தான் இருக்கேன். நீங்கள் ஒரு 10 சீட்டர் தேடிட்டு இருக்கீங்கன்னா டியூவி 300 தாராளமாக எடுங்க. மொரோசோவை விட நல்லா இருக்குங்க. 2019 மாடல் ஒரே ஒன்றுதுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,14,450 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வெஹிக்கிள் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபுல்லி டீசல் வேரியன்ட் தான். வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவுண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர்பேக், அலாய் வீல், A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். அண்டர் செஸ் மகோண்டு நல்லா இருக்குங்க. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் தான் வருங்க. ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும். ஃப்ளோர் மேட், அண்டர் சேஸ் மகோண்டு நல்லா இருக்குது. ஃபுட் ஸ்டாப், பேக் பம்பர் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்டில் ஆவரேஜாக 4 டயருமே 99% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. டியூவி தான் வேணும்னு தெரியுறவங்களுக்கு சூப்பர் செக் பண்ண நல்ல பட்ஜெட்டில் லோக்கல் நம்பரில் அதுவும் சூப்பரான ஒயிட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த வண்டி ஓட்டி பாருங்கள், அப்போ தாங்க தெரியும். ஹைவேல எடுத்து அமுத்தி பாருங்கள், வண்டி பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். 18 கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டியாக கொடுங்க. நீங்கள் வண்டி எப்படி ஓட்டினீங்கனாலும் இந்த வண்டியில் 18 கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டி. ஒரு 10 சீட்டரில் ஒரு சூப்பரான கார் கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொகேஷன் ஈரோடு. நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ் 8,75,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ப்ரீஸாங்க. ப்ரீஸால் ஜட்டிஏ செக்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். ஜட்டியில் ப்ளஸ் செக்மெண்ட்டுங்க. ஏற்கனவே டாப் எண்ட் மாடல் 2018 மாடல் ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 61,000 ஓடி இருக்குது. 61,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புதுசு ஸ்டார்ட் கீழே சென்ட்ரி, பவர் ஸ்டேரிங், விண்டோ, சென்ட்ரல் லாக், ABS, ஏர்பேக், அலாய் வீல் எல்லா செக்டரும் வந்துருங்க. டீசலில் இவ்வளோ கம்மியான கிலோமீட்டர்லாம் வண்டி இல்லைங்க. நல்ல செக்டரில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்க வண்டி. இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் செஸ் மகோண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்டில் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ப்ரீஸாக தான் வேணும் தேடிட்டு இருக்கவங்களுக்கு சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் டீசலில் அது மேனுவலில் அது இவ்வளோ கம்மியான கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். லோக்கல் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொகேஷன் ஈரோடு. நம்ம கோட் பண்ணுற பேஸ் கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணித்தரேன். வண்டி அட்டகாசமாக இருக்குங்க. இதே மாதிரி உங்கள் காரு சேல் பண்ணுமா? ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஐட்டனில் மேக்னா வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். டீசல் செக்மெண்ட் தான். ஐட்டன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் லேட்டஸ்ட்டில் நல்ல செக்மெண்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு லோக்கல் நம்பரில் வண்டி வந்திருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. 15 மாடல் 2 ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 லேக் ஓடி இருக்குது. 1 லேக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபுல்லி டீசல் செக்மெண்ட் தான். வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. ABS, ஏர்பேக் வேரியன்ட் தான். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் மகோண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ஐட்டன் தான் வேணும், அது லோக்கல் நம்பர் தான் வேணும், அது டீசல் தான் வேணும், எல்லா ஃபீச்சர்ஸோட வண்டி வேணும்பான்னு தெரியுறவங்களுக்கு சூப்பர் செக்மெண்ட்டை நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொகேஷன் மதுரை. நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ் 3,30,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதில் இந்த என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நிசான் சன்னியில் எக்ஸ்வி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். டீசல் வேரியன்ட் தான் 2012 மாடல் 3 ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 1 லேக் மேலே ஓடி இருக்குங்க. லோக்கல் கம்பெனி ரெக்கார்டில் தான் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் எனக்கு நிசான் சன்னி வேணும், அது எக்ஸ்வி தான் வேணும், டாப் மாடல் தான் தேடிட்டு இருக்கேன்னா சூப்பர் பட்ஜெட்டில் டீசலில் வண்டி கொண்டு வந்திருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. வகைகளுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் லைவில் இல்லைங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா புது ஸ்டார்டிங் கீழே சென்ட்ரி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக கேபிஎஸ் ஏர்பேக் அலைவில் எல்லாமே வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளே தான், கம்பெனி சீட் கவர்ஸ் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஃபுல் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குங்க. பாயிண்ட்லாம் ஆவரேஜாக ஒரு 60% இருக்குங்க. மற்றபடி வண்டியில் ஸ்க்ராச்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ரண்ட் பம்பர் சின்னதாக வேலை செய்யணும், பேக் பம்பரும் லைட்டாக சின்னதாக உங்கள் டேஸ்ட்டுக்கு வேலை செய்யணும். மற்றபடி இந்த வண்டியில் டென்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸ்க்ராச்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நிசான் சன்னி தான் வேணும், அது லோ பட்ஜெட்டில் தான் வேணும்னு தெரியுறவங்களுக்கு நல்ல செக்டரில் டாப் மாடல் கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொகேஷன் மதுரை. நம்ம இது கோட் பண்ணுற போய் சொல்லுறீங்களா, வெறும் 1,75,000 தான். சூப்பரான ரேட்டுங்க. இன்றைக்கி ஷிஃப்ட்டு கிடைக்காது. நல்ல மாடல், நல்ல செக்டர், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த மகேந்திரா ஸ்கார்பியோவில் S7 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். ஒரு சூப்பரான கேட்டகரிங்க ஸ்கார்பியோவில். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நியூ ஃபேஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அகைன் வண்டி கொண்டு வந்துட்டே இருக்கும். S10லாம் வண்டி உள்ளேயே வரலங்க, வண்டி முடிஞ்சிருச்சு. அதனால தான் சொல்கிறேன், வண்டி சீக்கிரம் போயிடும். அதேமாதிரி நாளைக்குள்ளே வண்டி எடுக்கிறேன்னா கால் பண்ணுங்கள். ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும்னா தயவு செய்து எங்களை வண்டி தேட சொல்லாதீங்க. அன்றைக்கி எடுக்கிறீங்கன்னா அன்றைக்கே கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்லாங்க. எல்லா கேட்டகிரிலையுமே நம்மகிட்ட வண்டி எப்போவுமே ஸ்டாக்கில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. 18 மாடல் 19 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,35,000 ஓடி இருக்குது. 1,35,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. பைக்கிலுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோஸ் சென்ட்ரலாக், ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். இல்லை மேட்ச் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளே தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜாக 80% இருக்குது. ஃபுட் ஸ்டெப் பேக் பம்பர் வந்துருங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்டிங் டச்சப் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ஸ்கார்பியோ தான் வேணும், அது லேட்டஸ்ட் தான் வேணும், அதுவும் எனக்கு நியூ ஃபேஸ் தான் நான் எடுப்பேன்பான்னு தெரிவித்து உங்களுக்கு சூப்பர் செக்டரில் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி கொண்டு வந்திருக்கும். ஃபேன்சி நம்பரில் மிஸ் பண்ணாதீங்க. வைகல் லொக்கேஷன் திருநெல்வேலி. நம்ம கோட் பண்ணுற பேஸ் கால் பண்ணுங்கள். சூப்பரான ப்ரைஸ்க்கு பண்ணித்தரேன், மிஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டியாங்கிற மாதிரி தான் இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயானில் ஒரு சூப்பரான செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். வண்டியில் ஒரே ஒரு மைனஸ் உங்களுக்கு அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். 12 மாடல் எங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 86,000 முடியுது. லோக்கல் கம்பெனி ரெக்கார்டில் தான் இருக்குது. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 4 டயருமே புது டயர் தான். டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. வண்டியில் டென்ட்டோ, ஸ்க்ராச், ஒரு ரஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஐயான் பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற சூப்பரான கார். மைலேஜ் வைஸும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லாயிருக்கும். லாங் ட்ராவலுக்கு இந்த வண்டியில் அடிச்சிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான செக்மெண்ட்டு. நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 1,60,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். இந்த வண்டியில் ஒரே மைனஸ் இருந்ததுங்களா, 4 ஓனர். அது மட்டும்தான் இந்த வண்டியில் மைனஸ். மற்றபடி வேறு எந்த மைனஸும் இல்லை. எனக்கு ஓனர் பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு ஒரு நல்ல வண்டி சொல்லுப்பான்னு தெரிஞ்சவங்களுக்கு அருமையான பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. அது பார்த்தீங்கன்னா மஹிந்திரா சைலோவில் H4 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். 2019 மாடல் சிங்கிள் ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 90,000 ஓடி இருக்குது. 90,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ சென்ட்ரலாக, ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். இல்லை மேட்ச் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளே தான், கம்பெனி சீட் கவர்ஸ், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்து வைக்கிளுக்கு அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குங்க. ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சைலோ தான் வேணும் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சூப்பர் செக்டர் நல்ல பட்ஜெட்டில் சிங்கிள் ஓனரில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். உண்மையாலுமே சொல்லுங்க, டவேராவும் குவாலிஸும் அந்த செக்டரில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரே ஒரு லான்ச்சிங்க சைலோ. ரெண்டு சேல்ஸுமே அப்படியே தலைகளாக புரட்டி போட்டது சைலோக்கு தான். ஒரு 9 சீட்டரில் ஒரு குவாலிட்டியான வண்டின்னு சொல்லுவேன். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெபிலிட்டி. பிரேக்கிங் பண்ணிங்கன்னா ஸ்டெபிலிட்டி இருக்காது. வண்டி அப்படியே வாப்ளிங் ஆகும்.
அது மட்டும்தான் இதில் மைனஸே தவிர மற்றபடி இதில் நீங்கள் எல்லாமே இதில் ப்ளஸ் தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்ஜின், ரக்கடாக இருக்கும் இன்ஜின் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரே மைனஸ் அது மட்டும்தான், மற்றபடி 10 பேர் தாராளமாக போகிறாங்க. வைக்கல் லொக்கேஷன் திண்டுக்கல். நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ் 9,25,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். வாங்க இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாம். இதேமாதிரி உங்கள் காரு சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹோண்டா வென்யூவில் 1.2 கப்பா வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். மேனுவல் தான், ஒரு சூப்பரான செக்டருங்க. வென்யூ எடுக்கிறோம், இது க்ரீட்டா எடுக்கிறவங்க வென்யூ எடுக்கலாம். ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான், ஒரே சேம் இன்ஜின் தான். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையவே கிடையாது. நேம் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வென்யூ தான் நல்லா இருக்குங்க. 2024 மாடல், ஒரே ஓனருங்க. வெறும் 295 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 295 கிலோமீட்டரும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங், பவுண்டோ, சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக் எல்லாமே வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். வண்டி மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான், கம்பெனி சிட்கோஸ் ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்து வைக்கலுக்கு அண்டர்ச்சேஸ் மொகோண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. பிராண்ட் நியூ வெஹிக்கிள். வென்யூ புது வண்டி இன்றைக்கி புக் பண்ண போனீங்கன்னா 14 ரூபா வந்துருங்க பெட்ரோலு. நேரில் வாங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வைக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 8,90,000 கேட்குறாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேங்க. 14 ரூபா வருதுங்க இன்றைக்கி வென்யூ புது வண்டி. மிஸ் பண்ணாதீங்க, நல்ல ரேட்டு. இதுலேருந்து என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆம்னியில் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். 2013 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 62,000 ஓடி இருக்குது. 62,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியன்ட் தாங்க. ஆம்னிலாம் சொல்ல வேண்டியதே இல்லைங்க, ஒரு சூப்பரான கேட்டகிரி. இந்த வண்டியில் ஒரே ஒரு மைனஸ், சேஃப்டியே கிடையாது. இந்த வண்டி 120 அசால்ட்டாக போகும். இன்ஜினில் இந்த வண்டியிலலாம் அடிச்சுக்க எந்த வண்டியுமே இப்போ வரைக்கும் மாருதியில் விடலை. அந்தளவுக்கு ஒரு நல்ல கேட்டகிரி, நல்ல பர்ஃபார்மன்ஸான வெஹிக்கிள். என்னென்னா நான் லோக்கலுக்குள்ளே ஓட்டிக்குவேன் அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா தாராளமாக எடுங்க. லாங் ட்ராவலுக்கு ஃபேமிலியோடு போகிறதுக்குலாம் இந்த வண்டியில் செட் ஆகாதுங்க. செட் ஆகாது மீன்ஸ் ஆகும் 80, 70 இந்த ரேஞ்சில் போனீங்கன்னா நல்ல மைலேஜோட நல்ல வண்டி தான். ஆனால் நம்ம அப்படி ஓட்ட மாட்டோங்க. 80, 100 போவோம். இதெல்லாம் அவ்வளோதான். 100 போயிட்டீங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எல்லாம் ஆம்புலன்ஸ்க்கு மட்டும்தான் கரெக்டான செக்டரு. ஆனால் சூப்பரான கேட்டகிரி. லோக்கலுக்குள்ளே ஓட்டுறதுக்கு எக்கானமிக்கான வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக எடுங்க. லாங் ட்ராவலோட வண்டி எடுக்கணும்னா இதிலிருந்து கூட ஒரு 1,000 ரூபா போட்டிங்கன்னா ஈக்கோ வந்துடும். 3,000 ரூபா 3,400 ரூபாய்க்குலாம் நல்ல நல்ல வண்டி இருக்குது லோ பட்ஜெட்லேயே. அந்த மாதிரி வண்டி பார்த்துடுங்க. ஆனால் ஆம்னி ஒரு சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார். நல்ல பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம். சேஃப்டி கிடையாது. லோக்கலில் ஓட்டுறீங்கன்னா கண்ணை மூடிட்டு எடுங்க. வைக்கல் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 2,70,000 கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க இதில் என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வைக்கல் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுங்க. ஸ்விஃப்ட்டில் ஜெட்டிஏ செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். 2014 மாடல் சிங்கிள் ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,15,000 ஓடி இருக்குது. 1,15,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. டீசலில் ஸ்விஃப்ட்டெல்லாம் ரொம்ப டிமாண்டாக இருக்குங்க. 2வது கிலோமீட்டர் கம்மியாக 1,00,000ங்கிறதுலாம் காமனுங்க. அது சிங்கிள் ஓனரில், அது லோக்கல் நம்பரில், அது ஜெட்டிஐ கொண்டு வந்திருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங், பவுண்டோ, சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக் எல்லாமே வந்துருங்க. அலாய்வில் வந்துடும். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்லேயே தான், கம்பெனி சிட்கோஸும் ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மொகோண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு அவ்வளோ நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச் அப், டென்ட், ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி இது உள்ள டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ஸ்விஃப்ட் தான் வேணும், டீசல் தான் வேணும், அது சிங்கிள் ஓனரில் தான் வண்டி எடுப்பேன்னு தரவங்களுக்கு சூப்பர் செக்டரில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் கோபிச்செட்டிப்பாளையம். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 5,25,000 கேட்குறாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தானே. வண்டி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குங்க. ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைங்க, இன்னும் 10 வருஷத்துக்கு இதே ரேட்டில் தாங்க இருக்கும். மார்க்கெட்டில் அவ்வளோ சீக்கிரம் குறையாது. ஸ்விஃப்ட் அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இருக்குது. விரும்புகிறாங்க, கேட்குறாங்க, எடுக்கிறாங்க. இந்த பட்ஜெட்லேயும் நிறைய கிளைண்ட்ஸு வந்து இந்த வண்டி தான் வேணும்னு எடுக்கிறாங்க. அதனால தான் மார்க்கெட்டில் இவ்வளோ வேல்யூவில் போயிட்டுருக்கு. ஸ்விஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேட்டகரி. நீங்கள் ஓல்டு மாடல் எடுக்கலாம், லேட்டஸ்ட் எடுக்கலாம். ஸ்விஃப்ட் தாராளமாக எடுக்கலாங்க.
அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோலேரோ டீசல் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். எஸ்எல்இ வேரியன்ட் தான் 2008 மாடல் 2 ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,70,000 ஓடி இருக்குது. 1,70,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு எஃப்சி 2029 வரைக்கும் லைவில் இருக்குது. இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. மற்றபடி எந்த ஃபியூச்சரும் வராது. டீசல் செக்மெண்ட்டில் டிஏ இன்ஜின் தான் வேணும்னு தேடுறவங்களுக்கு ஃபோலேரோவில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்தாங்க. இந்த வண்டியில் கலர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. அண்டர் சேஸ்லேருந்து நம்ம நல்லா இருக்குது. வண்டியில் எந்த பெயிண்டிங் டச்சப்பும் கிடையாது, எந்த ஒர்க்கும் கிடையாது, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது. 4 டயருமே புதுசு. வண்டியில் ஒரு சிங்கிள் வேலை கிடையாது. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்குது. லோ பட்ஜெட்டில் எனக்கு ஃபோலேரோ தான்ப்பா வேணும்னு தெரிறவங்களுக்கு அருமையான பட்ஜெட்டில் காட்டிலையும் மேட்லையும் ஓட்டுறதுக்கான ஒரு வண்டினே சொல்லுவேன். இந்த வண்டி 10 லட்சம் ஓடுங்க. இன்ஜின் எப்படிங்களா இருக்கும், ஒன்ஸ் ஒரு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான கேட்டகிரி. நீங்கள் பவர் ப்ளஸ் எடுத்தாலும் சரி, டிஏ எடுத்தாலும் சரி, 10 லட்சங்கிறது கேரண்டி. ஒரே சவுண்டு தான். 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் ஒரே சவுண்டு தான். நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் மதுரை. நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ் 3 லட்சம் தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள். வாங்க, ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுத்துடலாங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிரியோவில் எஸ் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். ஒரு குவாலிட்டியான வண்டிங்க, ஒரு ஸ்டெபிலிட்டியான கார். எனக்கு ஒரு மினி ஹேட்ச்பேக் வேணும்ப்பா. அது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு ஹோண்டாவில் தான், நான் ஹோண்டா ஃபேன், எனக்கு ஹோண்டாவில் தான் வேணும்னு தெரிறவங்களுக்கு ஒரு சூப்பரான கேட்டகிரி. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். இதில் ஒரே ஒரு மைனஸ்னால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. எப்படி கிட்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஆனால் ஒரு காம்பேக்டான எஸ்யூவிங்க. எப்படி வோல்வோ எப்படிங்க, வோல்வோ ஒரு மினி வோல்வோ எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல செக்டர். 12 மாடல் 2 ஓனரில் இருக்குது. 45,000 தான் ஓடி இருக்குது. பக்கா ரெக்கார்டில் இருக்குது. ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியன்ட் தான். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க. ஏபிஎஸ் ஏர்பேக் வேரியன்ட் தான். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸில் இருக்குங்க. கம்பெனி டச் ஸ்க்ரீன் மியூசிக் பிளேயர் போட்டுருங்க. ரிவர்ஸ் கேமரா வந்துடும். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜ் 80% இருக்குது. ரன்னிங் போர்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. பிரியோ தான் வேணும்னு தெரிறவங்களுக்கு டேரக்ட் RS1 வெஹிக்கிளில் ஒரு சூப்பர் செக்டரில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் சேலம். நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ் 2,75,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ஃபுல் இன்சூரன்ஸும் இந்த வண்டிக்கு லைவில் இருக்குங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோவில் K10 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். VXI வேரியன்ட் தான். ஆட்டோமேட்டிக்கில் K10 யாராவது தேடிட்டீங்கன்னா சூப்பர் செக்டரில் ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்கேன். 17 மாடல் 2 ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 31,000 ஓடி இருக்குது. 31,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க. ஏசி வேரியன்ட் தான். ஏர்பேக் வேரியண்ட்டுங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ். ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டும் நீட்டாக இருக்குது. டயர் பெயிண்ட் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச் அப்டேட், ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி இதுவும் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. K10 தான் வேணும்னு தெரிறவங்களுக்கு ஒரு சூப்பரான செக்டரில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் அவினாசி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் கால் பண்ணுங்கள். சூப்பரான ப்ரைஸ்க்கு பண்ணி தரேன். வெஹிக்கிள் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. செகண்ட் ஹேண்ட்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம 5 விஷயங்க காரை பற்றி தெரிஞ்சால் போதும். மற்றபடி எந்த விஷயமும் நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லைங்க. கிலோமீட்டர் கரெக்டாக ஓடி இருக்கா, ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டான்னு செக் பண்ணிக்கோங்க. இயர் ஒன்ஸ் ரெக்கார்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்டேஜ் அடிபட்டு தான் அந்த வண்டி எடுக்கவே கூடாது. 1 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடிச்சுன்னா அந்த வண்டியில் ஜென்ரல் சர்வீஸ்னு இன்ஜினில் வருங்க. டைமிங் பெல்ட், டைமிங் செயின் அந்த மாதிரிலாம் அதெல்லாமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அவ்வளோ நீட்டாக 1 லட்சம் கிலோமீட்டருக்குள்ளே வராது. பெட்ரோல்னால் டீசல்னால் கம்பல்சரி வரும். பெட்ரோல்னால் 1.5 லட்சம் ஆயிரும். இருந்தாலும் அதுக்குள்ளே ஓடி இருக்குனாலுமே கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. 4வது விஷயம் கிளச்சு ஹார்டாக இருக்கா, ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹார்டாக இருந்தால் கண்டிப்பாக கிளச்சு பிளேட் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏசி, இன்ஜினோட இதயமே ஏசி தான். ஏசி நல்லா இருந்தால் தான் இன்ஜின் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனால் எந்த செக்டராக இருந்தாலும் ஏசி கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க. 4 சேக்கப் செட் செக் பண்ணிக்கோங்க. சஸ்பென்சர் செக் பண்ணிக்கோங்க. டயர் புதுசாக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா வண்டி எடுத்தால் அடுத்த 1.5 வருஷத்துக்கு ₹1 வேலை செய்யக்கூடாது. அந்த மாதிரி வண்டி பார்த்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஓட்டிட்டு செலவு பண்ணும்போது ஒரு திருப்தி இருக்குங்க. மற்றபடி பம்பரு, பேக் பம்பரு, பெயிண்டிங் ஆகிருக்கு, இதெல்லாம் நீடடே இல்லைங்க. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கம்பல்சரி இதெல்லாம் காமன். நம்ம என்ன புது வண்டியாக பார்க்க போகிறோம். அதனால் தயவுசெய்து அதெல்லாம் பார்க்காம இன்ஜின் இதெல்லாம் பாருங்கள். இதுதான் மெயின். பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க. டிசைரில் ஒரு சூப்பரான கேட்டகரியில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாடலுங்க. டிசைரில் 2017, 18 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓனரில் இருக்குங்க. இது ஒரு VXI வேரியன்ட் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 86,000 ஓடி இருக்குது. 86,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலாக, ABS ஏர்பேக் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி ஃபஸ்ட் கிளாஸில்
இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும் வெஹிக்கிளுக்கு. அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குங்க. ரெண்டு ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 90% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்விஃப்ட் டிசைர் தான் வேணும்ப்பா எனக்கு 18 வேணும், லோக்கல் நம்பராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. நல்ல பட்ஜெட்டில் நல்ல கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். செகண்ட் ஓனர் ஆனதுக்காகவே இந்த ரேட்டு இவ்வளோ கம்மியான ரேட்டுங்க. உண்மையாலுமே இந்த ரேட்லாம் வண்டி இல்லை. இந்த வண்டிக்கு அப்படியே லோன் கிடைக்கும். 4.5 லட்சமும் இந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும். ஆனால் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோங்களா, வெறும் 4,10,000 தான். என்னங்க மோசம், சூப்பரான ரேட்டு. வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரேங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ. டியாகோவில் எக்ஸட் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். ஒரு சூப்பரான செக்டருங்க. டியாகோ ஒரு நல்ல கேட்டகரி தான். டாட்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சூப்பரான கேட்டகரிங்க. தாராளமாக எடுக்கலாம். வண்டியில் அவ்வளோ சீக்கிரம்லாம் டாட்டாலெலாம் வெளியே வர்றதே இல்லைங்க. மோஸ்ட்லி யூஸபிள் இருக்குன்னா அந்த வண்டி அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. 18 மாடல் ஒரே மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 68,000 ஓடி இருக்குது. 68,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியன்ட் தான். டைரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் தான். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோஸ், சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக் எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்க வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பிளேஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. ரெண்டு ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், டென்ட், ஸ்க்ராட்ச் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரீசெண்டாக இப்போ தான் டயரும் மாற்றிருக்காங்க. டயருடைய வாரண்டி கார்டு முதற்கொண்டு வச்சுருக்காங்க. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. பர்டிகுலராக எனக்கு இந்த கலரில் தான் வண்டி வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு நல்ல கிலோமீட்டர் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 4,20,000 தான் கேட்குறாங்க. சூப்பர் ரேட்டுங்க. நேரில் வாங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வெஹிக்கிள் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரீட்டா. கிரீட்டாவில் எஸ்எக்ஸ் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2015 மாடல் செகண்ட் ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,30,000 ஓடி இருக்குது. 1,30,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் டீசல் வேரியன்ட் தான். வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. நேற்று ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தீங்க, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாக்குள்ளே 5.5 லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு கிரீட்டா கிடைக்குமான்ட்டு. கம்பல்சரி கிடைக்கும். கிடைக்காம போகாது. ஒன்லி சென்னை நம்பராக இருக்கும். இல்லை கிலோமீட்டர் 1.5 லட்சத்துக்கு மேலே ஓடி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு செக்டரில் வண்டி வந்திருக்கு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்ஜின் அருமையும் அருமை. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோஸ், சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலைவில், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பிளேஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. ரெண்டு ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக 90% இருக்குது. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்குது. எனக்கு கிரீட்டா தான் வேணும், அது டாப் மாடல் தான் வேணும், செகண்ட் ஓனர் இருந்தாலும் பரவாயில்ல, டீசல் இன்ஜின் தான் வேணும்னு தெரியுங்களுக்கு சூப்பர் செக்டரில் நல்ல பட்ஜெட்டில் அருமையான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம இது கோட் பண்ணுற பேர் 5,50,000 கேட்குறோம். அது நெகோசியபிள் தான். வாங்க, இதில் இருந்தனால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில் VDI செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். டீசல் வேரியன்ட் தான். 2009 மாடல் சிங்கிள் ஓனர் இருக்குங்க. இப்போ வரைக்கும் ஒரே கீப்போட ஓடி இருக்குங்க. சென்னையில் நிறைய பேர் ஃப்ளட் வண்டி, அந்த வண்டி, இந்த வண்டிக்கு நீங்கள் இல்லைங்க. நாங்கள் எடுத்த வரைக்கும் சென்னையில் சூப்பராக வண்டி வச்சுருக்காங்க. கிலோமீட்டரே ஓட்டாத வண்டி தான் நிறைய வண்டி நிற்கிது. கிலோமீட்டர் வந்து இங்கே ஓடி இருக்குது. வெறும் 89,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டுங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோஸ், சென்ட்ரல் லாக் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக்கில் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. ரெண்டு ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்டில் ஆவரேஜாக 80% இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு FC இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது. சோனி கம்பெனி மியூசிக் பிளேயர் எல்லாமே வந்துடும். வண்டியில் ₹1 வேலை கிடையாது. டென்ட்டோ, ஸ்க்ராச்சோ, ரஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. வண்டி கலரும் அருமையான கலர். எனக்கு ஸ்விஃப்ட் தான் வேணும், டீசல் தான் வேணும், அது சிங்கிள் ஓனரில் தான் வண்டி எடுப்பேன்னு தெரிஞ்சவங்களுக்கு அருமையான பட்ஜெட்டில் குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் சென்னை தாம்பரம். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 2,20,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, அனுசரித்து கொடுத்துடலாம். வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. கால் பண்ணுங்கள். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டரில் எஸ்எக்ஸ் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் எக்ஸ்டர் வந்திருக்குங்க. எக்ஸ்டர் கிட்டத்தட்ட 13 வண்டி நம்மகிட்ட இருந்ததுங்க. 13 வண்டியுமே சோல்ட் அவுட்டு. இது ஒரு வண்டி தான் நம்மகிட்ட லைவில் இருக்குது. எக்ஸ்டர் உண்மையாலுமே மார்க்கெட்டுக்குள்ளே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே சூப்பராக சைடில் இருக்குங்க. 24 மாடல் ஒரே ஓனர். 21,000 ஓடி இருக்குது. 21,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. இருக்கிறதுலே இதான் டாப் இன் மாடலுங்க. பவர் ஸ்டீரிங், விண்டோஸ், சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலைவில், சன்ரூஃப் எல்லாமே வந்துடும். வண்டி டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது. அண்டர் சேஸ்லேருந்து எல்லாம் நல்லா இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்குது. புது வண்டி எடுக்க போகும்போதும் தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து சூதானமாக எடுங்க. புது வண்டியில் நிறைய வண்டி ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி வண்டி தான் நிறையா வருது. எங்கள் சர்க்கிளே நாங்கள் நிறைய வண்டி பார்த்துட்டோம். அதனால் புது வண்டி எங்கே எடுத்தாலும் சரி
ஒன்ஸ் யார் சொன்னாலும் சரி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்டேஜ் அடிபட்டிருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. எங்கள்கிட்டயே வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அதை செக் பண்ணி எடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வண்டிங்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய கனவு, அது நம்மளுடைய பெரிய உழைப்பு. அந்த உழைப்பை பார்த்திங்கன்னா நல்லதுக்காக கொடுக்குறோம், நம்மளுடைய ஃபேமிலி சந்தோஷத்துக்காக கொடுக்குறோம். அதனால் ஃப்ரண்டேஜ் அடிலாம் பட்டிருக்கான்னு பார்த்து தெளிவாக எடுத்துக்கோங்க. யார்கிட்ட எடுத்தாலும் இதை செக் பண்ணிக்கோங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் பெருந்துறை, நம்ம இதை கோட் பண்ணுற பேஸ். அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஃபோலேரோ. ஃபோலேரோட ஜெட்டலக் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2016 மாடல் சிங்கிள் ஓனர் லைக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,50,000 ஓடி இருக்குது. 1,50,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி லெதர் சீட் கவர்ஸ் தான், கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். வெஹிக்கிளுக்கு அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. ரெண்டு ரன்னிங் மட்டும் ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 90% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், அப்படின்ட்டு ஸ்க்ராட்ச் மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஃபொலேரோவில் உண்மையாலுமே சொல்கிறேங்க, எங்கள்கிட்ட மட்டும்தான், எங்கள்கிட்டன்னு சொல்லலாம், எல்லாருமே வச்சுருக்காங்க. எல்லாருமே நல்லபடியாக வியாபாரம் பண்ணிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ரெக்கார்டோட ஃபொலேரோவில் கிட்டத்தட்ட 13 வண்டி நம்மகிட்ட லைவில் இருக்குது. 13 வண்டியுமே சர்வீஸ் ரெக்கார்டோடு வச்சுருக்காங்க. ஃபொலேரோவில் அவ்வளோ சீக்கிரம் சர்வீஸ்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க, லோக்கல்லே பார்த்துக்குவாங்க. ஆனால் ரெக்கார்டோடு வச்சுருக்கோம். கண்டிப்பாக அதோட செக் பண்ணிப்பார். வெஹிக்கிள் ஹோண்டா கிரீட்டாவில் ஒரு சூப்பரான செக்மெண்ட்டில் எஸ்எக்ஸ் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2019 மாடல் செகண்ட் ஓனர் இருக்குங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 88,000 ஓடி இருக்குது. 88,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. இதில் எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கிரீட்டா கொண்டு வந்திருக்கோம். நல்ல பட்ஜெட்டில் வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங், பவுண்டோஸ், நிலா, கேபிஎஸ், ஏர்பேக், அலாவில் எல்லா ஃபீச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டும் அவ்வளோ நீட்டாக இருக்குது. 4 டயரும் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச், அப்படின்ட்டு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃப்ளட் வண்டியோ, அடிபாடு வண்டியோ, ரீப்ளேஸ்மெண்ட் வண்டியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. பம்பர் மட்டும் லைட்டாக சின்ன சின்ன கீரல் இருக்குது. மற்றபடி இந்த வண்டியில் வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலாக எனக்கு கிரீட்டா வேணும், அது பெட்ரோல் தான் வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் சொல்லுறீங்களா, வெறும் 8 லட்ச ரூபா. அதுவும் நெகோஷியபிள், வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம். வெஹிக்கிள் லொக்கேஷன் சென்னை மீனம்பாக்கம். வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆர்சி ஓனர் வெஹிக்கிள், மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல் லோன் ட்ரை பண்ணலாம் இந்த செக்டருக்குலாம். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணித்தராங்க. அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா XUV 700 எம்எக்ஸ் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி தேடிட்டீங்களா, ஒரு சூப்பரான செக்டரில் லோக்கல் நம்பரில் வண்டி கொண்டு வந்திருக்கும். 2022-23 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 52,000 ஓடி இருக்குது. 52,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங், பவுண்டோ, சென்ட்ரலா, கேபிஎஸ், ஏர்பேக், அலாவில் எல்லாமே வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கும். இல்லை மேட்ச் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு அவ்வளோ நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, பெயிண்டிங் டச்சப் கிடையாது, டென்ட்டோ, ஸ்க்ராச்சோ, ரஸ்ட்டோ அந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகலை. பிராண்ட் நியூ வெஹிக்கிளுங்க. வண்டி ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியும் கிடையாது. 0 கிளைம் கார். எனக்கு XUV 700 தான் வேணும். எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும்பான்னு தேடுறவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் வெரி ஃபைனலாக 15,25,000 தான் கேட்குறாங்க. சூப்பர் ரேட்டுங்க. நேரில் வாங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வெஹிக்கிளுக்கெலாம் ஃபுல் லோனே ட்ரை பண்ணலாம். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஐட்டன்லாம் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குது. 2009 மாடல் 2வது ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 76,000 ஓடி இருக்குது. லோக்கல் ரெக்கார்டு தாங்க. ஐட்டன் பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் ஃப்ரீயான வெஹிக்கிளுங்க. நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இப்போ தான் நான் மொதல் வண்டி எடுக்கிறேன்ப்பா, எனக்கு லோ பட்ஜெட்டில் தான்ப்பா வண்டி எடுக்கிறேன், செலவே இருக்கக்கூடாதுப்பா, அப்படியே செலவு வந்தாலும் 10,000 தான் பண்ணணுங்கிறவங்களுக்கு இந்த செக்டர் தான் நல்லா இருக்குங்க. வண்டி டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குது. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், ஏசியில் சூப்பராக இருக்குங்க. லாங் ட்ராவலுக்கு அருமையான வண்டி, ரொம்ப டீசெண்டான கார். நீங்கள் ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு ஃபர்தராக ஒரு 80-90 அசால்ட்டாக போகும். ஒரு நல்ல செக்டர். மைலேஜ் மட்டும் 16 தான் கொடுக்கும், அதுக்கு நல்லா கொடுக்காது. அதனாலேயே எல்பிஜியோடு இருக்குது. வண்டி என்டாஸ்மெண்ட் பண்ணல, ஆனால் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்டர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. டயர் பாயிண்ட் ஆவரேஜாக இருக்குது. மற்றபடி வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. 1.2 இன்ஜினுங்க, அப்படியே இருக்கும். i20 இன்ஜின், சேம் இன்ஜின், பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் i10 தான் வேணும்னு தெரிஞ்சவங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 2,50,000 தான் கேட்குறோம். சூப்பர் ரேட், வாங்க அனுசரித்து கொடுத்தலாம். வண்டி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குங்க.
அதுக்கு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பெலினோலே இருக்கலையே டாப் இன் மாடல் கொண்டு வந்திருக்கும் ஒரு சூப்பரான செக்டரில் டேரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிளில் இந்த பட்ஜெட்டில் இந்த வண்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. 17 மாடல் ஒரே ஓனருங்க. 97,000 ஓடிருக்கு. 97,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா பவுஸ்டிங், விண்டோ சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக், அலைவில் எல்லாம் வந்துருதுங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவாக இருக்க வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸும் ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கும். ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மொக்கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்ல ஆவரேஜ் 80% இருக்குது. வண்டியில் ₹1 வேலை கிடையாதுங்க. வண்டி எடுத்தால் ரெடி டு ரைடில் இருக்குது. இன்னைக்கு 2015-14 ஸ்விஃப்ட் 4.5 லட்சம் 5 லட்சம் கேட்குறாங்க. பெலினோ மோசமே இல்லைங்க. பர்ஃபார்மன்ஸ் எப்படி தெரியுங்களா இருக்கும். இன்ஜின் எப்படி தெரியுங்களா, ஒரு அருமையான இன்ஜின். ஒன்ஸ் ஒரு தடவை ஓட்டி பாருங்கள். ஃப்ரானக்ஸுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது செக்டர். நல்லா இருக்குது. அதில் ஒரு டார்க் எம்எம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, இதில் எம்எம் கம்மி, அவ்வளோதானே தவிர. ஆனால் இன்ஜின் அருமையான இன்ஜின். 18 கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்கும் சிட்டி யூசேஜுக்கு. ஒரு குவாலிட்டியான வண்டி, திருப்பூர் நம்பரில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் திருப்பூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 5,30,000 தான் கேட்குறோம். நெகோஷியபிள். வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம். வண்டி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. அமேஸில் ஒரு சூப்பரான செக்டர் கொண்டு வந்திருக்கேன். 15 மாடல் ஒரே ஓனருங்க. வெறும் 1,20,000 ஓடிருக்கு. 1,20,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கீங்க. பைக்கில் இன்சூரன்ஸ் மட்டும் லைவ்ல இல்லைங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங், விண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் இல்லை. பைக்கில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸும் ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மொக்கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்ல ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை விட என்னன்னா, எனக்கு இந்த கலர் சூப்பரான கலர் ப்ளஸ் நம்பர் எல்லாமே இந்த செக்டரில் ரொம்ப 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 யூனிக்காக இருக்குது. யூனிக்கான கலர், யூனிக் தானேங்க. ஆமாம், யூனிக்கான கலர். நல்ல செக்டரில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான நல்ல கிலோமீட்டரோட ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் சூப்பர் பேஸுங்க. 4,75,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். வாங்க, இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வைக்கல் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட்டில் டிடி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். 1.5 டீசல் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன். 2018-19 மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,30,000 ஓடி இருக்குது. 1,30,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங், விண்டோ சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக், அலைவில் எல்லாமே வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. பைக்கில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸும் ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும். பைக்கில் அண்டர்ச்சேஸ் மொக்கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜாக 80% இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் இல்லை. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ராபிட் நான் செடானில் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான். வெர்னா, ராபிட், சியாஸ், ஹோண்டா சிட்டி இதெல்லாமே ஒரு டாப் கேட்டகரி. தாராளமாக கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். வென்டோ இதெல்லாமே சூப்பரான கேட்டகரி. இதெல்லாம் ஜெர்மன் காருங்க. வண்டி ஓட்டி பாருங்கள், அப்போ தான் தெரியும். 3வது 4வது கீழே நீங்கள் அந்த 40-60 அசால்ட்டாக போகும். வண்டியில் அந்த வைப்ரேஷன் இருக்காது. இது கீர் போடுற செக்டரே வேறு மாதிரி இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல செக்டரு. பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். மைலேஜ் வைஸும் நல்லாயிருக்கும். எனக்கு ராபிட் தான் வேணும்னு தர்றவங்களுக்கு ஒரு அருமையான செக்மெண்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் அதுவும் டீசலில் வண்டி கொண்டு வந்திருக்கும். டீசல்லாம் இப்போ இல்லைங்க. நல்ல செக்டர். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் திருநெல்வேலி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணித்தானே. வைக்கல் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ₹1 வேலை கிடையாது. வண்டி எடுத்திங்கன்னா ரெடி டு ரைடில் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்கள் காரை சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, அடுத்த ஒரு குட் நியூஸ் தாங்க. கார் ஆக்சசரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீடெயிலும் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். டீலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேலுக்கு கால் பண்ணுங்கள். பல்காகவும் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை என்னுடைய காரை வந்து மிட் வேரியண்ட்டாக இருக்குது, எனக்கு டாப் மாடலாக மாற்றி கொடுங்கனாலும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுட் ஸ்டாப்லேருந்து 3M கூலிங் பேப்பர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சன்ஃப்ளேம் மூட்டி கொடுத்துட்ருக்கோம். வீல் கப்பு வந்துருங்க. சப் ஊஃபரும் வந்துருங்க. டார்கெட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருங்க. டைமண்ட் கிட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸ்பீக்கர்ஸு, ஃபாக் லேம்ப்பு, பர்ஃப்யூமு, கீ செயின்ஸு, கீ செயின் கவரு எல்லாம் A to Z காரோட எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். டொயோட்டோ, இனோவா கிறிஸ்டாலேருந்து ஸ்விஃப்ட் இல்லைங்க, மாருதி ஆல்டோ வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதோட விசிட் பண்ணி பாருங்கள். 2வது ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் விலை தான். நீங்கள் கோயம்புத்தூர் எந்த ஊரில் போய் எங்களோட இது கேட்டிங்கனாலுமே நாங்கள் கொடுக்குற விலைக்கு யாருனாலே கொடுக்க முடியாது. ஒரே தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் மேட், கட் மேட்டு, சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் மேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னர் மேட் முதல் கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் 3D மேட்டு, 7D மேட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி
பாருங்கள், எங்கள்கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மிக்கு வேறு யாருமே பண்ணித்தர முடியாதுங்க. கார் வாஷ், கார் பாலிசிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கார் ஆயில் சர்வீஸ்லேருந்து, ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து, இன்ஜின் வேலை கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஜின் ரைன் வைசர் எல்லாமே வந்துடும். கார் அக்சசரிஸ் A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், ஃபுட் ஸ்டாப் எது வேணாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி விலை குறைவு, ஹோல்சேல் விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு இடம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.